ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோன்னா சோலார் மேப்பில் இருக்கிற டாப் 5 சீக்கிரட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான ட்ரிக்ஸ் இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்னென்ன ட்ரிக்னு வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணால் பாருங்க, ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன ட்ரிக் அப்படின்னு தெரியும். ஏன்னா புதுசாக இருக்க மேப்பில் நிறைய பேருக்கு தெரியாத ட்ரிக்காக சொல்லியிருக்கேன். இது வந்து எல்லாமே சாண்டியன் கட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சாண்டியன் கட்டில் ஒர்க் ஆகுதுரா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு காலத்தில் நானுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தது, சாண்டியன் கட்டுற ட்ரிக்கெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு. ஆனால் இந்த ட்ரிக்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை செஞ்சால் மட்டும் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுன்ற மாதிரி நிலைமை இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கைஸ், இந்த அஞ்சு ட்ரிக்கே செய்யறதுக்கே நீங்கள் இன்னொரு ட்ரிக்கு செய்ய வேண்டியது இருக்குது. அந்த ட்ரிக்கை வந்து வீடியோ 2ல் சொல்லியிருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டாப் 5 பார்த்தலாம். டாப் 5 ட்ரிக் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஐஸ்லாண்ட் இடத்துல தாங்க இருக்குது. கரெக்டாக இந்த டெல்டா அந்த ரிவர் இருக்கிற கைஸ், அந்த ரிவர்கிட்ட வந்து ஒரு படகு இருக்கும். அந்த படகு கிட்ட கரெக்டாக இந்த இடத்துல வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஓடிக்கிட்டே அந்த சாண்டியா கட்டர் போட்டுட்டு லைட்டாக நான் போடுற மாதிரியே ஒரு க்ளோவல் போட்டுக்கோங்க கைஸ். மறக்காமல் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு லைட்டாக ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணிட்டு சாண்டியா கட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செவத்துல வந்து அரைகுறையாக மாட்டிக்குவீங்க. இப்படி மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க கைஸ். எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சாண்டியா கட்டர் வந்து மறுபடியும் லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் ஜாலியாக அமௌண்ட் போட்டு இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டுருங்க. இந்த ஜாலியாக அமௌண்ட் போட்டுட்டுருங்க. இப்படி கேரக்டர்ஸ்க்கு லோட் ஆகணும் கைஸ். கரெக்டாக தண்ணியை பார்த்த மாதிரி கரெக்டான சாண்டியா கட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக தண்ணிக்குள்ளே போகணும் சாண்டியா கட்டர். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் சாண்டியா கட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக தண்ணிக்குள்ளே போயிடலாங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஹார்ட் இருக்கும். நான் வந்து சோலோ மேட்ச் வந்தாலும் இந்த இடத்துல வந்து ஹார்ட் இல்லை. நீங்கள் வந்து ஸ்குவாடில் டியூ மேட்சாக வந்தால் இந்த இடத்துல ஹார்ட் இருக்கும். கீழே இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் டீமேட்டே ரிவைவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு எந்த எனிமி ஷூட் பண்ணிடாதீங்க. ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரினக்காக எலிமினேட் பண்ணி விட்ருவோம், ஓகேங்களா? நீங்கள் வந்து நேக்காக வந்து அப்படியே உங்கள் டீமேட்டை மட்டும் ரிவைவ் பண்ணிட்டு குடுக்குன்னு கீழே ஓடிடணும், ஓகேவா? வேறு எந்த இது பண்ணக்கூடாது, எந்த சேட்டம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இதுலேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பக்கமாக போய்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு பக்கமாக போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த மண்ணில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வெளியே போயிடலாம். இது இருங்க, இப்போ நான் காட்டும் பாருங்க. கரெக்டாக நான் இப்போ வெளியே போகிற பாருங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து வெளியே போய்க்கலாம் ஈஸியாகவே. இப்போவும் சொல்கிறேன், இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஒர்க் ஆகாது. அப்போ கூட எங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரிக் எல்லாமே ட்ரை பண்ணுறது கடைசியில் ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேங்க. அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கில் ஒர்க் ஆகும், ஓகேவா? அதனால் மறக்காமல் அந்த ட்ரிக்கை மட்டும் பார்த்து மறந்துடாதீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டாப் 4 பார்த்துடலாம். இந்த ட்ரிக்கை வந்து எங்கே செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ பக்கத்தில் இருக்குது இந்த அரிஷனல் கிட்ட தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ட்ரிக்கில் வந்து கரெக்டாக இந்த கல் இருக்குல்ல கைஸ், இந்த கல்லில் வந்து இப்போ லைட்டாக மேலே ஏறிட்டே நீங்கள் கரெக்டாக இந்த 2வது கல்லில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உள்ளே போய்க்கலாம். இது வந்து யாருக்குமே தெரியாது. நேற்று கூட இந்த ட்ரிக்கை வச்சு ஒரு கண்டென்ட் போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். மறக்காம அந்த வீடியோஸ் இப்போ பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேங்களா? கரெக்டாக இதில் வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்க எனிமையால் கண்டே பிடிக்காது மைஸ். இதில் வந்து நீங்கள் சோலர் கூட ட்ரை பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். எனிமையை உள்ள உட்காந்து கூட அடிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பக்கு தான். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது வந்து நம்ம எப்பயே போகிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக உள்ளே போயிட்டோம், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து எனிமி ஷூட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அடுத்து நம்ம டாப் 3க்கு போயிடலாங்க. இந்த ட்ரிக் வந்து எங்கே பண்ண போகிறோம்னா ரிவர் சைடு இடத்த பக்கத்தில் தான் கைஸ் பண்ண போகிறோம். இங்கே வர இந்த மாதிரி உங்களால் வாழ்க்கைக்கே போடாமல் கூட இந்த மாதிரி கல்லுக்குள்ளே போயிட்டு வர முடியும். இதுக்காக வந்து கரெக்டாக வாட்டர் ஃபாலுக்கு வந்துருங்க கைஸ். வாட்டர் ஃபாலுக்கு வந்ததுக்கப்புறம் குடுன்னு ஓடுங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு எனிமி வந்துட்டா கன்று வேறு வச்சிருந்தா சரி பைபிள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டு கரெக்டாக நான் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணி போயிருங்க கைஸ். கரெக்டாக நான் ஜம்ப் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். என் கொழுப்பு டயரில் ஜம்ப் பண்ணால் சீக்கிரம் போகாமல் இதில் போய் பொறுமையாக போயிட்டு இருந்தேன். சரி, இதெல்லாம் நீ கண்டுக்காதீங்க. குடுன்னு ஓடி கரெக்டாக டயரில் ஜம்ப் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள். என்னையுமே டைம்லாம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க, ஓகேங்களா? கரெக்டாக நான் ஜம்ப் பண்ணுற மாதிரி இப்படி ஜம்ப் பண்ணி கரெக்டாக மேலே போயிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரே அட்டம்ப்ட்டில் செஞ்சிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஒரு 5 தடவை செஞ்சு பார்த்தா தான் உங்களால் மேலே ஏற முடியும், ஓகேவா? அடுத்து நான் கரெக்டாக இந்த டயர்லேருந்து அந்த டயர் ஜம்ப் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், மேலே போய் அந்த கூக்காங்க போய் பார்க்க போகிறேன், அந்த படுத்து போய் அவனை பண்ண பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த டயர் அந்த டயர் ஜம்ப் பண்ணுங்கள், அந்த டயர் ஜம்ப் பண்ணி இப்படி ஜம்ப் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்கணும். அந்த ரிவருக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது இன்னும் அந்த பைப்பில் அங்கேயே தான் ஜம்ப் பண்ணிருக்கேன். நீ திருந்த மாட்டாடா அப்படின்னு நினச்சி டக்குன்னு ஜம்ப் பண்ணி உள்ளே வந்து ஸ்கேரு கன்று நான் என்ன டேர்லர் கன்னுலாம் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல இருந்து மறுபடி கீழே குதிச்சுட்டு வரீங்க. இதுக்கு பருத்தி மட்டும் குடவுன்லேயே இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இதுதான் ட்ரிக் இருக்குது. இந்த இடத்துல என்னடா ட்ரிக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அங்கேருந்து குடுன்னு ஓடுங்க. எங்கே ஓடுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ சொன்னேன்ல அந்த பாறைக்கு ஓடிடுங்க. இந்த பாறைக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நேராக போனீங்கன்னா பாறைக்கு உள்ளவே போயிடுறாங்க. எப்படா அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கும் இதுக்கு வர்றதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டா, இது வந்து ரியல் லைஃப் கைஸ். இது வந்து ஃப்ரீ ஃபயர். கண்ணாடி திருப்பின ஆட்டோ ஒன்றதை நம்பித்தான் ஆகணும், ஓகேங்களா? இந்த ட்ரிக் எப்போ இருக்கு நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தான் போன ட்ரிக்கில் சொன்ன மாதிரி இதை நீங்கள் வந்து தயவு செஞ்சு எனிமி உள்ளே வந்து ஷூட் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து வெளியே போயிட்டு கூட ஷூட் பண்ணலாமே தவிர தயவு செஞ்சு உள்ளே ஷூட் பண்ணிடாதீங்க. ஏன்னா பக் நினச்சி ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. கர்நாகர் உங்கள் ஐடி சஸ்பெண்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படி எலிமினேட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு எனிமி வந்து ஷூட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இதே ட்ரிக் அவனும் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பாருங்க உள்ளே வந்திருக்கான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய ட்ரிக்லாம் நம்மகிட்ட இருக்குது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் நிறைய வரும், ஓகேங்களா? இது வந்து எல்லா பாறைகளையும் போக முடியுமே, இந்த மாதிரி ட்ரிக்கே செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த மாதிரி எது சிமெண்ட் பூசாத பாறை அந்த பாறைகளை மட்டும் தான் உங்களால் போக முடியும். இந்த பாறை அந்த லெஃப்ட் சைடில் ஒரு பாறை இருக்குங்க, அந்த 2 பாறைக்கு மட்டும் தான் உங்களால் போக முடியும். இதை வந்து நீங்கள் லாஸ்ட் ஜோனில் போனீங்கன்னா யூஸ் பண்ணி பயங்கரமாக மாஸ்க் காட்டலாம் இந்த எனிமியில் ட்ரோல் பண்ணிட்டு, ஓகேங்களா? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு மறக்காம கமெண்ட் போட்டுவிட்டுருங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த 5 ட்ரிக்கில் எந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதையும் கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்து நம்ம டாப் 2க்கு போயிடலாம். இந்த ட்ரிக் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கசாவிஸ்டா அப்படின்ற இடத்துல தாங்க இருக்குது. இதில் என்னடா பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கார் மாதிரி இருக்குல்ல கைஸ், இந்த கார்ட்டை வந்து கரெக்டாக வந்து நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி சண்டிகை கட்டுற ப்ளேஸ் பண்ணிட்டு
ஒரு க்ளோவில் வந்து நான் எப்படி போகிறேன் எக்ஸாக்டாக அதே மாதிரி வச்சு போட்டுக்கோங்க கைஸ். கரெக்டாக அது மாதிரி வச்சு போட்டு ஜாய்ஸ்டிக் லைட்டாக மூவ் பண்ணிட்டு சாண்டியன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து காருக்குள்ள வந்துடுவீங்க. இது வந்து அரைகுறைய மாட்டிக்கிங்க. மறுபடியும் அது வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தாங்க சாகணும். எது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சாண்டியன் கேட்டர் லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க சாகணும். மறுபடியும் சாண்டியன் கேட்டர் லோட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சாண்டியன் கேட்டர் அதே இடத்துல போட்டுட்டு கரெக்டாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் அப்பால் போட்ட மாதிரி லைட்டாக சாண்டியன் கேட்டர் தெரியுற மாதிரி வச்சு ஒரு க்ளோவல் போட்டுக்கோங்க. க்ளோவல் போட்டு மறுபடியும் அதே ஸ்டெப்பு தான் ஜான்ஸ்டிக் லைட்டாக மூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாண்டியன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து காருக்கு ஃபுல்லாக வந்துடலாம். பக்கத்துலேயே தாங்க வெண்டிங் மிஷின் இருக்குது. நீங்கள் மறுபடியும் சாண்டியன் லோட் ஆனதுக்கப்புறம் சாண்டியன் உள்ளே போட்டு போய் சோலார் வாங்கிட்டு வந்துட்டு அப்போ நீ ஜாலியாக வந்து டீம் ட்ரைவே பண்ணலாம். எனிமையில் உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. நான் எல்லா இடத்துக்கும் சொல்கிற மாதிரியே தான் இந்த மாதிரி பக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எனிமையை கில் பண்ணிங்களோ இல்லை டேமேஜ் கொடுத்தீங்களோ கண்டிப்பாக கர்னாக்காரன் உங்களை வந்து எலிமினேட் பண்ணிடுவான். அப்படி நான் ஐடியை சஸ்பெண்ட் பண்ணிடுவான். 10 நாளைக்கு பிஆர்சி எது விளையாட முடியாமல் போயிடும். பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் ஓன் ரிஸ்க்கு நீங்கள் அடிக்காது. ஓகேங்களா? இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு மறக்காமல் கான்வர்ஸ் ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போயிருங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த ட்ரிக் இந்த 5 ட்ரிக்கில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போட்டுக்குவேன். அதனால தான் ஒரே ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுட்டு போயிருங்க. ஓகேங்களா? ப்ளீஸ். இப்போ வந்து நம்ம டாப் 1க்கு போயிடலாங்க. டாப் 1 வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹப் அப்படின்ற இடத்துல தாங்க இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த டோக்கன் இருக்குது கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடம் தான் உங்களுக்கு தெரியாமல் போய் தொலைவாதீங்க. கரெக்டாக டோக்கன் இடத்துல கரெக்டாக அந்த மூலையை போய் முட்டிக்கிட்டே ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணிட்டு சானிடைசர் போட்டுருங்க. சானிடைசர் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கையில் வந்து ஒரு சின்ன கை கொஞ்சம் சின்னதாக தெரியுற மாதிரி கரெக்டாக நான் போட்டிருக்க மாதிரி அதே மாதிரி ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணிட்டு சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். சானிடைசர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செவத்தில் வந்து அரைகுறைய மாட்டிக்கிங்க. ஐயோ அரைகுறைய மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு நீங்கள் வந்து எங்கேயுமே திரும்பக்கூடாது. திரும்பி நீங்கள் வந்து வெளியே தள்ளிடுவோம் கேமு. ஓகேங்களா? அதனால் வந்து அசேம் அப்படின்னு நில்லுங்க. நீங்கள் வந்து எது வரைக்கும் அப்படியே நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டியன் வந்து மறுபடியும் லோடாக வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் வந்து அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணுங்கள். நான் வந்து ரீசெண்டாக கூட அந்த கக்கா போகிற அமௌண்ட்டில் எடுத்திருந்தேன். அதை வச்சு ஜாலியாக போய் அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிருந்தேன். இது மாதிரி நீங்களே அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணுங்கள். கரெக்டாக சாண்டியன் லோடாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சிங்கப்பூர் எனக்கு லோடாக போகுது. இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும் இந்த ட்ரிக்கை வந்து உங்களால் கரெக்டாக செய்ய முடியும். கரெக்டாக சாண்டியன் லோடானோடனே சாண்டியன் வந்து மறுபடியும் போட்டுருங்க. மறுபடியும் போட்டதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. நீங்கள் வந்து வெளியே பண்ண சும்மா ஜம்ப் பண்ணாலே போதும், தானே வெளியே வந்துடலாம். இந்த பக்காகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக வெளியே வந்துடலாம். கரெக்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி போட்ட க்ளோவால் வந்து உடச்சி விட்ருங்க. உடச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நான் எப்படி போகிறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி க்ளோவால் கொஞ்சமாக தெரிகிற மாதிரி அந்த சாண்டியர் பொம்மை வந்து கொஞ்சமாக தெரிகிற மாதிரி போட்டு மாதிரி ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணிட்டு சாண்டியர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹப்புக்குள்ளே வந்துடலாம். இங்கே வந்து நீங்கள் ஹார்ட் ட்ரைவேவும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மேலேயே வெண்டிங் மிஷின் இருக்குது. எனக்கு வந்து காட்டலை. நீங்கள் வந்து சாண்டியர் போட்டு வெளியே போய் நீங்கள் வந்து ஹார்ட் ட்ரைவேவும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வெண்டிங் மாதிரி சூப்பர் ரிவே அது மாதிரி எதுவும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹிட் டெஸ்ட்டை போட்டு எனிமி வரைக்கும் ஃபன் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஆனால் எல்லா ட்ரிக்லையும் சொல்ல மாதிரி தாங்க. நீங்கள் வந்து உள்ளே போயிட்டதுக்கப்புறம் எனிமி டச் பண்ணவே கூடாது. ஒரு தடவை டச் பண்ணினாலும் நீங்கள் வந்து கேம் உங்களுக்கு எலிமினேட் கண்டிப்பாக கேம் எலிமினேட் பண்ணிடும். அப்படியே எல்லாம் கர்னாக்காரை சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் பார்த்து தான் கேம் விளையாட முடியாது. எல்லா ட்ரிக்கும் சொல்ல மாதிரி தயவுசெய்து எனிமி மட்டும் அடிச்சாதீங்க. வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சீக்ரெட் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு எனிமி மட்டும் அடிக்கக்கூடாது. உங்கள் குடும்ப தனியில் அங்கே போய் காட்டிங்கன்னா அப்புறம் கர்னாக்காரை வேலையை கட்டி விட்டுரும். அப்புறம் உங்களுக்கு விளையாட முடியாது. பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிட்டு தானே வெளியே வந்துடலாங்க. ஓகேவா? நான் சொன்ன இந்த 5 ட்ரிக்கில் எந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு மட்டும் மறக்காமல் கான்வர்ஸில் நம்பரோட கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஆனால் அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை இப்போ வந்து நம்ம வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இந்த எல்லா ட்ரிக்கையும் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் செய்யணும் அப்படின்னு. அது என்ன ட்ரிக்னு பார்த்தலாம் வாங்க. இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து லாபிலே செஞ்சதாங்க. இந்த மேட்ச்சில் போய் அந்த ட்ரிக்கை உங்களை செஞ்சு பார்க்க முடியும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே டைமர் ஓடுது. கரெக்டாக அந்த 5 4 3 2ன்னு வரும்போது கரெக்டாக வந்து நீங்கள் சாண்டியன் வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக இந்த கதவை பார்த்த மாதிரி இதாங்க அந்த சின்ன ட்ரிக். இந்த ட்ரிக்கை வந்து செஞ்சால் தான் உங்களால் மேட்ச்சுக்குள்ளே எல்லா சாண்டியன் ட்ரிக்கையும் உங்களால் செஞ்சு பார்க்க முடியும். மறக்காமல் இந்த ட்ரிக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் போட்டு போயிருங்க. ஓகேங்களா? நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய்.